பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அநேக உள்ளங்கள் கடவுள் பட்சத்தில் நிற்கிறவர்களாய் இருக்கட்டும், தன்னுடைய உள்ளத்திலே அநேக பாவங்களை குறித்து புழுங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு பாவம் செய்துவிட்டால் அதற்கு மன்னிப்பு இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்குறிக்குள்ளே இருக்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனாலும் நாம் என்ன பாவம் செய்தாலும் அவர் பக்கம் நாம் திரும்பி நிற்கும்போது அந்த பாவத்தை முழுவதையும் அகற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடும் கூட வேதத்திலே ஏசாயா 44:22 இப்படியாக சொல்லுகிறார்: உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்திலே அநேக பாவங்களை குறித்து உங்கள் மனதை நெருக்கி கொண்டு இருக்கிறதா? இன்றே தூக்கி எறிந்து விடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொண்டு என்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் தேடிய மெய்யான தேவன் நீரே என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு நம்முடைய மனதை மறுரூபமாக்குவோம். நிச்சயமாக எல்லா கவலைகளையும் மறந்து நம்முடைய பாவங்களை கழுவி அவர் பரிசுத்தப்படுத்துவார். ஆகவே அவரிடத்திலே நாம் பற்றுதலாய் இருப்போம். நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம் அனைவரை வழி நடத்துவாராக. ஆமென்.